லாஸ்ட் 4 மந்த்தில் சில்வர் அண்டு கோல்டு ஃபண்டு எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அதில் இங்கே பாருங்கள், நிப்பான் இந்தியா சில்வர் ETF ஃபண்டு ஒரு கிளைண்ட்டோட போர்ட்ஃபோலியோ எடுத்திருக்கேன். அதில் பாருங்கள், அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 6,42,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இப்போ அதாவது 20 ஆகஸ்ட் 2025 பண்ணியிருக்காங்க. ஸோ 4 மந்த் ஆகுது கரெக்டாக. ஸோ அதோட கரண்ட் வேல்யூ பாருங்கள், 17,48,000 இருக்குது. சரிங்களா? அதாவது 11,05,000 ரூபாய் ப்ராஃபிட்டில் இருக்குது. இப்போ ஜஸ்ட்டு 4 மாதத்தில் 6 லட்சம் போட்டு 17,48,000 ரூபாய் இருக்குது. அதாவது 11 லட்சம் லாபம் இருக்குது. அதே மாதிரி பாருங்கள், திருப்பி வேறு ஒரு ஃபோலியோ நிப்பான் இந்தியா கோல்டு ஃபண்டில் போட்டிருக்காங்க. அது மேலே இருக்கிறது சில்வரு, கீழே இருக்கிறது கோல்டு. அதில் எவ்வளோ பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது வந்து 17 செப்டம்பர் 2025 பண்ணியிருக்காங்க. இதில் அரௌண்டாக 6 lakhs பண்ணியிருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு. கரண்ட் வேல்யூ பாருங்கள், 8,07,027 இருக்குது. அதாவது 2,08,000 ப்ராஃபிட்டில் இருக்குது. அதே பாருங்கள், திருப்பி இன்னொரு ஃபோலியில் நிப்பான் இந்தியா சில்வரில் போட்டிருக்காங்க. 5 lakhs போட்டிருக்காங்க. அது எப்போ போட்டிருக்காங்கன்னா ஆகஸ்ட்டில் போட்டிருக்காங்க. அதோட கரண்ட் வேல்யூ பாருங்கள், 8,36,936. அதாவது 3,36,000 ப்ராஃபிட்டில் இருக்குது. திருப்பி நிப்பான் இந்தியா கோல்டு சேவிங்கில் போட்டிருக்காங்க. அதில் ஒரு 2 lakhs போட்டிருக்காங்க. அது அக்டோபரில் தான் போட்டிருக்காங்க. அதில் பாருங்கள், ஒரு 42,000 ப்ராஃபிட் இருக்குது. ஏன்னா கரண்ட் சுச்சுவேஷன் இப்போ வந்து கோல்டு அண்டு சில்வர் தான் நல்ல க்ரோத் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஹையில் தான் இருக்குது கோல்டு அண்டு சில்வர். இப்போ நீங்கள் கோல்டு அண்டு சில்வரில் இறங்கணுன்னா நல்லா ரிசர்ச் பண்ணிவிட்டு பாருங்கள், நாட்டோட நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்கள், உலக பொருளாதாரத்தை பாருங்கள். அது எல்லாத்தையும் பார்த்துட்டு கோல்டு அண்ட் சில்வரில் பாதுகாப்பாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சரிங்களா? கோல்டு ஏறிட்டே போகுது, சில்வர் ஏறிட்டே போகுதுன்ட்டு நீங்களும் அதில் போய்ட்டு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ரிஸ்க் எடுக்காதீங்க. இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம், ஆனால் கொஞ்சம் பார்த்து சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ கோல்டு ஏறிட்டே போகுது, சில்வர் ஏறிட்டே போகுதுன்ட்டு நம்மள அதில் குதிச்சிடலான்ட்டு நீங்களும் குதிச்சிடாதீங்க. பார்த்து கேர்ஃபுல்லாக கோல்டு அண்ட் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இது எனக்கு எதுக்கு காமிச்சேன்னா இந்த போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு வந்து, ஸோ கோல்டு அண்ட் சில்வர் வந்து ப்ராஃபிட் 4 மந்த்துக்கு முன்னாடி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் வந்து கோல்டு அண்ட் சில்வர் வந்து இறங்கி ஏறிட்டு தான் இருக்கும். சரிங்களா? அதனால கொஞ்சம் பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா?